Okay, now we are going to start about the CPM and Pert. Let's begin with the chapter 1. Okay, we are going to solve the CPM Pert problems directly so that you will come to know what are the formulas you have to apply. இதுலேருந்தே உங்களுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதே வந்துட்டு டீட்டெயில்டாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுவேன் பிகாஸ் சிபிஎம் பர்ட் வந்துட்டு ரொம்ப 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 ஈஸியஸ்ட் டாபிக் பட் you have to understand a little bit ஃபார்முலா அதோட கான்செப்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம் இதுல ஒன்றும் ரொம்ப பெரிய கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுக்கு பிஹைண்ட் இல்லை அதாவது நீங்க எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா அந்த ப்ராஜெக்டை எவ்வளவு நேரத்துக்குள்ள எவ்வளவு டியூரேஷனுக்குள்ள நம்மளால முடிக்க முடியும் அது எவ்வளவு நேரம் ஆகும் ஸோ அதுல வந்துட்டு என்னென்ன டிலேஸ் இருக்கு இப்படி வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஆக்டிவிட்டிஸா பிரிச்சு ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த சிபிஎம் பர்ட் அப்படின்ற ஒரு சாப்டர் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி இன்ஜினியர் நாட் ஓன்லி ஃபார் ஆர்கிடெக்சர் இது வந்துட்டு எல்லாருக்குமே காமன் MBA ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஆர்எல்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே இந்த சிபிஎம் அண்ட் பர்ட் போட்டு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க எவ்வளவு டியூரேஷனுக்குள்ள முடிக்க முடியுது அப்படின்றது ஸோ இதான் வந்து கான்செப்ட் ஸோ இதுக்கு தான் வந்துட்டு சிபிஎம் பர்ட்டோட இன்வென்ஷன்லாம் பண்ணது ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட் ப்ராப்ளம்ஸ் ஒரு கேட் ப்ராப்ளம்ஸையும் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது அதுக்கு பிஹைண்ட் இருக்கக்கூடிய என்னென்ன கான்செப்ட்ஸ் அந்த ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் என்ன ஃபார்முலா என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியரா டீட்டெயில்டா இதில் பார்த்தோம். So for an activity, optimistic time duration is 4 days, pessimistic time duration is 11 days, and most likely time duration is 8 days. The PERT value of time duration is dash. Okay, இங்க வந்துட்டு PERT value அப்படின்றது என்னன்னா nothing but the expected time. Expected time அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா PERTல தான் வரும் CPM வராது. ஸோ PERT வேல்யூ அப்படின்னுட்டும் கேட்கலாம் இல்லை எக்ஸ்பெக்டட் டைம் அப்படின்னுட்டும் உங்களை வந்துட்டு கேட்கலாம் அப்படி ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா நீங்க வந்துட்டு டைரக்ட்லி வந்துட்டு ஃபார்முலா என்னன்னா T naught is nothing but the optimistic time. அதாவது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா optimistic அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி டைம் டியூரேஷன் மோஸ்ட் லைக்லின்றது வந்துட்டு சம்டைம்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சம்டைம்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமலும் போகலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் வந்து மோஸ்ட் லைக்லி டைம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ த ஃபார்முலா பிஹைண்ட் திஸ் கான்செப்ட் இஸ் PERT வேல்யூவோட டியூரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டைம் ஸோ எக்ஸ்பெக்டட் டைம் இஸ் நத்திங் பட் optimistic time plus 4 times of most likely time plus pessimistic time. So இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா டிவைடட் பை 6 போட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் டைம் என்ன அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன எவ்வளவு நாள் வந்து தேவைப்படும் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஸோ எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு என்ன சொல்றீங்க நத்திங் பட் டியூரேஷன் எவ்வளவு நாளுக்குள்ள கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற ஒரு டியூரேஷனை தான் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணி இந்த எக்ஸ்பெக்டட் டைம் அப்படின்ற ஒரு ஃபார்முலால போட்டு கண்டுபிடிக்கிறோம் ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தே ஹவ் ஆஸ்க்ட் திஸ் கொஸ்டின் லாட் ஆஃப் டைம்ஸ் டியூரிங் தி கேட் எக்ஸாமினேஷன் அண்ட் இட் இஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் நீங்க இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அப்ளை பண்ணிடலாம் அந்த மார்க் இஸ் யோர்ஸ் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஸோ இந்த ஃபார்முலாவை டெஃபினட்டா நல்லா படிச்சுக்கோங்க ஸோ இந்த ஃபார்முலால எந்தவித டவுட்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது ஆப்டிமிஸ்டிக் டைம் பிளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் மோஸ்ட் லைக்லி டைம் பிளஸ் pessimistic time divided by 6. So that is called the expected time. So what is the optimistic time? They have given in the question like 4 days. The 4 days is the optimistic time for this activity to complete. Optimistic is nothing but the positive time duration. After the pessimistic time is negative time duration. So it will be considered as 11 days for this completion of the project and most likely time duration is 8 days. So I have to just simply apply the values in the formula. Optimistic time 4 days and pessimistic time is 11 days and most likely time is 8 days. 4 multiply பண்ணீங்கன்னா divided by 6 போட்டீங்கன்னா 7.83 days நீங்க round off பண்ணி சொல்லலாம் according to the question and option values you have to give the answer. Actually they have asked the answer in terms of 1 decimal place, so it is better you can provide the answer in terms of 2 decimal places also. Since it is a numerical question, there is no negative mark in this question. உங்களுக்கு இந்த
formula தெரிஞ்சா போதும், you can just simply apply the formula and you can substitute the answer in the value. Okay. Next question பாத்தீங்கன்னா அதே formula யூஸ் பண்ணி வர question தான். ஏன்னா optimistic, most likely, pessimistic time for developing a new product are 12 months, 15 months, 17 months. இது வந்து in terms of monthல கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து in terms of daysல பார்த்தோம். So calculate the expected time in months. So அதேதான், நீங்க monthsல கொடுத்தாலும் சரி, daysல கொடுத்தாலும் சரி, yearsல கொடுத்தாலும் சரி, நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. duration வந்துட்டு in terms of எதுல வேணா இருக்கலாம். So the formula வந்துட்டு nothing going, there is no change in the formula. Okay, so நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா formula apply பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். ஸோ அவங்களே எல்லாமே ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துட்டாங்க. ஆப்டிமிஸ்டிக் டைம் வந்து 12, அதே மாதிரி மோஸ்ட் லைக்லி டைம் வந்து பாத்தீங்கன்னா 15, மோஸ்ட் லைக்லிக்கு முன்னாடி 4, அதே மாதிரி பெசிமிஸ்டிக் டைம் வந்து 17 divided by 6 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து. Then the optimistic time, pessimistic time and most likely time of a job கொடுத்திருக்காங்க. The variance for this job is, so deviation, standard deviation, variance இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது from the mean how much it has get varied அப்படின்ட்டு பாக்குறது. ஒரு ஆவரேஜ் டைம் பீரியட்ல இருந்து எவ்வளவு வேரியேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் கொண்டு வந்தது இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் இதெல்லாம். ஸோ இதோட மெயின் ஃபார்முலா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க அக்கார்டிங் டு திஸ் ப்ராப்ளம்க்கு என்ன மாதிரியான ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெசிமிஸ்டிக் மைனஸ் ஆப்டிமிஸ்டிக். இந்த ப்ராப்ளம் இல்ல, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சிபிஎம் பர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா. pessimistic time minus optimistic time divided by 6. So this is the formula. எதுக்கு மேம் வேரியன்ஸ் கேட்டிருக்கும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டீங்க? the reason இருக்கு என்னன்னா, வேரியன்ஸோட ஃபார்முலாவும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலாவும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ நீங்க கண்டுபிடிக்கிற ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஒரு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா அதான் உங்களோட வேரியன்ஸ். ஸோ அதனாலதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சு காட்டியிருக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், அப்கமிங் கேட் கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் கூட கேட்கலாம். ஸோ அது அந்த ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இங்க வந்துட்டு காட்டியிருக்கு. ஸோ இங்க வேரியன்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பெசிமிஸ்டிக் மைனஸ் ஆப்டிமிஸ்டிக் டைம் டிவைடட் பை 6. அதே மாதிரி வேரியன்ஸ் வந்து பெசிமிஸ்டிக் மைனஸ் ஆப்டிமிஸ்டிக் டைம் டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா வேரியன்ஸ் என்ன அப்படின்றது. So in the given project network diagram, the total slack for job A in days would be. So total slack அப்படின்றது nothing but the total float ன்னு சொல்லுவாங்க. என்னமோ புதுசா term சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. Total slack, total float, just follow me. You will get to know about these terms easily. First நம்ம வந்துட்டு என்ன, அதாவது இந்த டயக்ராமை பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெட்வொர்க் டயக்ராம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, series of all activities and events is called the network diagram. What is activity? What is event, ma'am? So that is nothing but in the arrow mark இருக்குது பாத்தீங்களா, இந்த arrow indication தான் activity ன்னு சொல்றாங்க. என்ன மேம், எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த சர்க்கிள்ல வந்து ஈவென்ட் சொல்லுவாங்க, இந்த arrows வந்து activities இண்டிகேட் பண்ணுவாங்க. Circle can also be called as modes. ஓகே, சோ இப்போ வந்துட்டு இந்த arrow வந்துட்டு எதுக்கு ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்கன்னா, சோ ஒரு ஈவென்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி இன்னொரு ஈவென்ட்டுக்கு எண்ட் ஆகுற வரைக்கும், இன்னொரு ஈவென்ட்டுக்கு எண்ட் ஆகி போற வரைக்கும் இருக்கிற அந்த டைம் டேக்கன், டியூரேஷன், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டார்ட் அண்ட் ஒரு ஒர்க் ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் தி கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி. So that is called the complete activity. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்துட்டு இண்டிகேட் பண்ணிருக்காங்க. And that circle is called the event. ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட் வந்துட்டு நடந்த அந்த என்டையர் டைம் பீரியட வந்து ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஈவெண்ட் வந்து எண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த எண்ட் ஈவெண்ட்டை வந்து ஆரோ மார்க்ல இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்னொரு டேர்ம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, predecessor successor அப்படின்னு சொல்லுவாங்க. predecessorனால உங்களுக்கே தெரியும். ஸோ முன்னாடி, அதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி இருக்கிற அந்த இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆக்டிவிட்டிக்கு பேரு predecessor. அதே ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு பேரு successor அப்படின்னு சொல்லுவாங்க. The following activity is called the successor and the behind இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா predecessor. ஒரு ஈவெண்ட்டுக்கு பிஹைண்ட்ல இருக்கிற ஆக்டிவிட்டி. ஓகேவா? So that is the basic terms you have to know about the network diagrams. Okay, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு total slack அப்படின்னா என்னன்னு கேட்டுருக்காங்க. Total slack is nothing but the total float. அதாவது total float ஓட மீனிங் என்னன்னா, critical path அப்படின்னுட்டு ஒண்ணு சொல்லுவாங்க.
அதாவது கிரிட்டிக்கல் பாத்னா என்ன மேடம்? கிரிட்டிக்கல் பாத் அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல எண்ட் ஆகும். ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல எண்ட் ஆகும். ஓகேவா? ஒரு ஆக்டிவிட்டின்றது ஒரு 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 ஈவெண்ட் கூட எண்ட் ஆகும். இந்த என்டையர் ப்ராஜெக்ட், அந்த என்டையர் நெட்வொர்க் ப்ராஜெக்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகும். ஒரு 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 ஈவெண்ட்ல எண்ட் ஆயிடும். ஒரு ஈவெண்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு ஈவெண்ட்ல எண்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகும்போது நடுவுல நிறைய ஆக்டிவிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆன் ஆகியிருக்கும். பட் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரே ஒரு பாத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா லாங்கர் டியூரேஷன் எடுத்திருக்கும். ஸோ அதாவது மேக்சிமம் பாசிபிள் டைம் வந்துட்டு எவ்வளவு எடுத்துக்குது ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஈவெண்ட் எண்ட் ஆகுறதுக்குள்ள ஒரு மேக்சிமம் பாசிபிள் டைம். இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி இந்த ஏ வந்து பாத்தீங்கன்னா இ இந்த சைட்ல போகுது. ஸோ இந்த இல இருந்து தான் இந்த எஃப் போகுது. அதே மாதிரி டில இருந்து ஒரு எஃப் வந்து கனெக்ட் ஆகுது. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பி சி எஃப்னுட்டு போயிட்டு கனெக்ட் ஆகுது. ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமான டைரக்ஷன்ஸ்ல போகுது பாருங்க. ஸோ இங்க ஆரம்பிச்சு இப்படி வந்து இப்படி போய் முடியுது. ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆரம்பிச்சு இப்படி வந்து இப்படி போய் முடியுது. இன்னொன்னு ஸ்ட்ரைட்டாவே போய் முடியுது. ஸோ 3 டிஃப்ரெண்ட் பாத்வேஸ்ல நம்ம ஒரு ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டோட ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டோட ஈவெண்ட்டை வந்துட்டு நம்ம முடிக்கிறோம். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் பாத்துல எது வந்து லாங்கஸ்ட் டியூரேஷன் எடுத்துக்குதோ, எது வந்து லாங்கஸ்ட் டியூரேஷன் எடுத்துக்குதோ அதுதான் கிரிட்டிக்கல் பாத். கிரிட்டிக்கல்னு ஏன் சொல்றாங்கன்னா அதை தாண்டி வந்து டிலே ஆகக்கூடாது. ஸோ அதுக்குள்ள எவ்வளவு வேணா டிலே ஆகலாம். ஸோ கிரிட்டிக்கல், த வேர்ட் கிரிட்டிக்கல் மீனிங் இதை தாண்டி போயிடக்கூடாது. ஸோ தட் இஸ் கால்ட் த கிரிட்டிக்கல். அந்த பாத்துக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் பாத் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரிட்டிக்கல் பாத் எதுக்கு நான் சொல்றேன்னா பிகாஸ் கிரிட்டிக்கல் பாத்துல டோட்டல் ஃப்ளோட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோவா இருக்கும். எப்பயுமே டோட்டல் ஃப்ளோட் வந்து கிரிட்டிக்கல் பாத்துல ஜீரோவா இருக்கும். அதை ரிலேட் பண்ணி சொல்றதுக்காக தான் உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாத் அப்படின்ற டேர்ம்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணேன். ஸோ டோட்டல் ஃப்ளோட் வந்துட்டு ஆல்வேஸ் ஜீரோ இன் அ கிரிட்டிக்கல் பாத். ஓகே, ஸோ டோட்டல் ஃப்ளோட் அப்படின்றது வந்துட்டு கிரிட்டிக்கல் பாத்ல வந்துட்டு எந்தவித ப்ராப்ளம்ஸும் இருக்காது. பட் நான் கிரிட்டிக்கல் பாத் இப்ப நம்ம பார்த்தது 3 பார்ட்ஸ். இதுல ஒரு பாத்து தான் கிரிட்டிக்கல் பாத்தா இருக்க முடியும். மீதி 2 பாத் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரிட்டிக்கலா இருக்கும். ஸோ அந்த நான் கிரிட்டிக்கல் பாத்துல ஃப்ளோட் அதாவது கொஞ்சம் டிலேஸ் வந்துட்டு ஏற்பட்டிருக்கலாம். கொஞ்சம் டைம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்துக்கலாம். அப்படி அந்த டைம் அதிகமா எடுத்துக்கிட்டாலுமே கூட என்டையர் ப்ராஜெக்டும் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆகாது. என்டையர் ப்ராஜெக்ட்லயும் எந்த வித டிலேஸும் ஆகாது. அதை நான் எப்படி எக்ஸாம்பிள்ல சொல்றேன்னு பாருங்க. இந்த ப்ராப்ளம் வச்சு சொல்றேன் பாருங்க. For job A in day should be, அதாவது எவ்வளவு ஸ்லாக் வந்துட்டு ஒரு A அப்படின்ற ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டு முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ட்டு எவ்வளவு ஸ்லாக் எவ்வளவு டைம் வந்துட்டு டிலே வந்துட்டு பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஃப்ளோட் என்டையர் ஆக்டிவிட்டி டோட்டல் கிரிட்டிக்கல் பாத் வந்து அஃபெக்ட் பண்ணாம நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம டிலே பண்ணிக்கலாம், எவ்வளவு நாள் வந்துட்டு நம்ம டிலே பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் ஆக்டிவிட்டி. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எண்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப். ஓகேவா? ஸோ இந்த எண்ட் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ நம்மளுக்கு ஏ தான் வந்துட்டு மெயின் கான்சென்ட்ரேஷன். நம்மளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏ. ஸோ ஏவை பொறுத்து இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க பாருங்க. ஓகே, ஸோ ஏல இருந்து இ போயிட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏல இருந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பி அண்ட் சி போயிட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து எஃப் ஆக்டிவிட்டிக்கு ஒரு பாத் வந்துட்டு போகுது. ஓகேவா? ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது 2 பாத்துமே வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் எஃப். எஃபோட ஸ்டார்ட் ஆக்டிவிட்டியை மெயினா அஃபெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஏ அண்ட் இ, பி அண்ட் சி. ஸோ இப்போ ஏஎம்எம்டி எடுக்கக்கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ட் ஈவெண்ட் அண்ட் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தானே தவிர இவங்க கிடையாது. பிகாஸ் இவங்க முடிஞ்சு அதாவது இந்த இ ஆக்டிவிட்டியும் சி ஆக்டிவிட்டியும் முடிஞ்சிட்டு ஏ அண்ட் பி இசி முடிஞ்சாதான் அடுத்து எஃப்ன்ற ஆக்டிவிட்டி இங்க ஃபார்ம் ஆகி வர முடியும். இல்லைன்னா இது வந்துட்டு வெறுமனே கூட அப்படியே டியோட நிறுத்திடணும். ஸோ வந்துட்டு இப்ப இந்த எஃப்ன்ற ஆக்டிவிட்டி வந்துட்டு ஃபார்ம் ஆகி வரணும்னா இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகணும். ஸோ அதனால வி ஆர் நாட் கன்சிடரிங் த டி ஆக்டிவிட்டி. ஸோ ஸ்டார்ட் ஆக்டிவிட்டின்னு எப்படி நம்ம சொல்றோம்னா நல்லா பாருங்க, இந்த நோட் இந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து எண்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா இ வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இ ஆக்டிவிட்டின்றது முடிஞ்சாதான் எஃப் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ண முடியும்.
அதே மாதிரி C activity முடிஞ்சாதான் F activity start பண்ண முடியும். The final activity is ultimately F. ஓகே, ஸோ இது வந்து D. ஸோ D வந்துட்டு ஏதாவது இது பண்ண போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. F ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு D ஆக்டிவிட்டி எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண போறது கிடையாது. பட் F ஆக்டிவிட்டி எண்ட் ஆகும்போது D ஆக்டிவிட்டி டிஸ்டர்ப் பண்ணும். பட் ஸோ we are not going to consider about that activity much. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா A plus E and B plus C. அதாவது A plus E வந்து பாத்தீங்கன்னா என்ன எவ்வளவு டியூரேஷன் கொடுத்துருக்காங்க 2 plus 3. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா B plus C வந்து 3 plus 3. So 5 and 6. So how many days you can delay total float வந்துட்டு ப்ராப்ளம் ஆகாம முடியறதுக்கு எவ்வளவு நாள் நீங்க டிலே பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா, அதாவது 5 இருக்கு 6 இருக்கு, ஹையர் நம்பர் வந்துட்டு 6. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 1 day you can delay. அதாவது B plus C வந்து 6 days வரைக்கும் எடுத்துக்கும் ஆக்டிவிட்டி F ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அதே மாதிரி A plus E வந்து 5 days வரைக்கும் எடுத்துக்கும். Always you will consider the maximum duration. Maximum duration எதுக்கு கன்சிடர் பண்றோம், நம்மளுக்கு எந்த விதத்திலயுமே வந்து ப்ராஜெக்ட் டோட்டலி அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ டோட்டலா கம்ப்ளீட் ஆகும்போது ப்ராஜெக்ட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடாது. எஸ்பெஷலி ஃபார் கிரிட்டிக்கல் பார்த்துக்கு மேக்ஸிமம் டியூரேஷன்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ the maximum duration is 6 and the minimum they may be complete within 5 days if they follow the path with respect to E. But if they didn't follow the path with respect to E, they can delay by 1 day. They can delay it by 1 day. So that is called the total slack for activity A. So this is how you have to proceed the problem. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் பேஸ்டா தான் இருக்குமே தவிர ரொம்ப வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் அதே வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்காது. பட் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்கா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? So the delay வந்துட்டு without affecting the total float with respect to A நீங்க பார்க்கணும், with respect to the end activity F பார்க்கணும். So இது எல்லாத்தையும் பார்த்து நீங்க calculate பண்ணீங்கன்னா 1 day you can delay it. எப்படி மேம்னா, so A plus E வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 days and B plus C வந்து பாத்தீங்கன்னா 6 days to start the activity F. F activity start ஆகிறதுக்கு உங்களுக்கு 5 days and 6 days இருக்குது. 6 days தான் duration maximum எடுத்துப்போம். So critical pathக்கு maximum 6 days தான் எடுத்துப்போம். So இது ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணா 1 day. So 1 day வரைக்கும் நீங்க டிலே பண்ணிக்கலாம். இந்த பாத்ல வராம போனாலுமே கூட 1 day வரைக்கும் டிலே பண்ணிக்கலாம். So that is how you have to answer the question. Then in a construction project schedule, A is the first activity. Activities B and C follows A. Activity D follows B and C. Activity E follows C. Activity F follows D and E. ஓகே, நம்ம இந்த நெட்வொர்க் டயக்ராமே போட போறோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு நெட்வொர்க் டயக்ராம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல இருந்து கேட்ட கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணோம். ஸோ நம்மள இப்போ வந்துட்டு ஒரு நெட்வொர்க் டயக்ராமே ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த நெட்வொர்க் டயக்ராமை போட்டு அதுல ஆக்டிவிட்டிஸையும் டியூரேஷன்ஸையும் இண்டிகேட் பண்ணி ஸோ அதுல கிரிட்டிக்கல் பாத் என்னன்றத சொல்ல போறோம். ஸோ கிரிட்டிக்கல் டைம், கிரிட்டிக்கல் பாத் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ கிரிட்டிக்கல் பாத்தோட கான்செப்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். கிரிட்டிக்கல் பாத்தோட கான்செப்ட் என்னன்றதை நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லயே வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ now we are so according to the question நம்ம இதை கரெக்டா வந்துட்டு இந்த நெட்வொர்க் டயக்ராமா போட ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்டிவிட்டி A is the first activity. ஸோ கொஸ்டின் படி A வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம வந்துட்டு ஈவெண்ட் அதாவது இதை வந்துட்டு போட்டுட்டோம், நோட் போட்டுட்டு ஆக்டிவிட்டின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஸோ அதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 days. ஸோ அதையும் நான் வந்துட்டு அக்கார்டிங் டு த டேபிள் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். தென் the activity B and C follows A. Yes, B and C follows A. So அந்த ஆக்டிவிட்டியை நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன் இந்த மாதிரி போட்டு. Then the activity D, B and the activity D follows B and C. So according to that I have drawn B and C. Then D and this E, in the E activity வந்து பாத்தீங்கன்னா follows C. Okay, so the E activity is follows C. அதே மாதிரி F activity follows D and E. So F activity follows D and E அப்படின்றதுனால so இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் டயக்ராம் போட்டேன். So A வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டின்னு அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. So then activity A is first, and then B and activity B and C follows A.
ஏக்கு அடுத்து பிசி வரும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி டி ஃபாலோஸ் பி அண்ட் சி. ஸோ டி வந்துட்டு இது ரெண்டும் முடிஞ்சாதான் டி ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை தான் வந்துட்டு ஃபாலோஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டா இ ஃபாலோஸ் சினா இ வந்துட்டு சி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா இ ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணுது, இ ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்குது. ஸோ எஃப் ஃபாலோஸ் டி அண்ட் இனா ஸோ எஃப் ஆக்டிவிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டி அண்ட் இ ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எஃப் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் டியூரேஷன்ஸையும் வந்துட்டு நான் போட்டுட்டேன். வெரி 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 சிம்பிள் சம். இந்த நெட்வொர்க் மட்டும் உங்களுக்கு போட தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஸோ இந்த நெட்வொர்க் போட்டதுக்கு அப்புறமேட்டா ஃபாலோஸ் அப்படின்றது நத்திங் பட் அந்த ஒரு ஆக்டிவிட்டி, எந்த ஆக்டிவிட்டி வந்துட்டு பண்றாங்களோ அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஆக்டிவிட்டி நடக்க போகுது. ஸோ தட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபாலோஸ். ஓகே, பார்ட் 1. ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு நெட்வொர்க் டயக்ராம்ல நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும், நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அக்கார்டிங் டு தட் நெட்வொர்க் டயக்ராம்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு வர ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த பாத் டயக்ராம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் டயக்ராம்ஸ் வந்துட்டு நம்ம போட முடியும் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆக்டிவிட்டிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ ஆக்டிவிட்டியில ஆரம்பிச்சு, ஓகே, ஏ ஆக்டிவிட்டியில ஆரம்பிச்சு பிக்கு போனா பில இருந்து டிக்கு வரலாம், டில இருந்து எஃப்க்கு வரலாம். கரெக்டா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி பாத். ஐ கேன் கோ ஃபார் இட். ஸோ அதோடைய டியூரேஷன்ஸ் என்ன? 3, 2, 6, 3. ஓகே, நான் ஆட் பண்ணிட்டேன். 14 டேஸ் வந்துருக்கு. அடுத்து வந்து பாத் 2. பாத் 2 வந்து எப்படின்னா ஏல இருந்து ஆரம்பிச்சு சிக்கு வரலாம், சில இருந்து நான் டிக்கு போயிட்டு எஃப்க்கு போகலாம். ஸோ அப்படி போனேன்னா அப்போ வந்துட்டு எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 3 + 5 + 6 + 3. ஸோ 17 டேஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏல இருந்து ஆரம்பிச்சு ஏ டு சி, சி டு இ, இ டு எஃப் போலாம். ஸோ அப்படி போட்டோம்னா நான் வந்துட்டு 16 டேஸ்க்கு வந்துட்டு 16 டேஸ்ல என்னுடைய ப்ராஜெக்ட் வந்துட்டு நான் முடிப்பேன். ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எது மேக்சிமம் டியூரேஷன் என்னால பண்ண முடியும் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு போடுறாங்க. ஈவன் யூ கேன் கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட் வித்தின் 14 டேஸ் ஆர் வித்தின் 16 டேஸ். பட் மேக்ஸிமம் டைம் இட் கேன் டேக் டு கம்ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா 17 டேஸ். ஸோ 17 டேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டியூரேஷன். அதை தாண்டி வந்துட்டு போகக்கூடாது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் தி கிரிட்டிக்கல். ஸோ இந்த நம்பரை தாண்டி போகக்கூடாது. மேபி 14 தாண்டி போகலாம், 2 டேஸ் வரைக்கும். ஓகே, அது மாதிரி 16 தாண்டி போகலாம் 1 டே வரைக்கும். பட் நாட் 17 எக்ஸிட் ஆகி போகக்கூடாது. 17 டேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் லிமிட். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் தி கிரிட்டிக்கல். ஸோ திஸ் இஸ் கால்ட் தி கிரிட்டிக்கல் பாத். ஓகே, then following figure shows network for a particular project consisting of 4 activities, normal duration and crash time for each activity are given below. Okay, normal duration, crash time என்ன மேம் அது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நார்மல் டியூரேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் நான் வந்து அவசரமா முடிக்கணும்னு எதிர்பார்க்கல. ஸோ என்னால வந்துட்டு கரெக்டா ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன், இப்போ குறிப்பிட்ட டியூரேஷன்ஸ்ல எனக்கு பண்ண முடியும்னாலே ஓகே தான், நோ ப்ராப்ளம். பட் எனக்கு வந்து ஃபாஸ்டா முடிக்கணும், கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ஃபாஸ்டா முடிக்க பாக்குறேன், ஒரு ஆக்டிவிட்டி எனக்கு வந்து ஃபாஸ்டா முடியணும் அப்படின்னா அதான் கிராஷ் டைம்னு சொல்லுவாங்க. என்ன டிஃபரன்ஸ் மேம் நார்மலுக்கும் கிராஷுக்கும் வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ்? பெருசா ஒரு டிஃபரன்ஸும் இல்ல, காஸ்ட்ல தான் டிஃபரன்ஸ் வரும். டைம்ல டியூரேஷன்ல வந்து டியூரேஷன் வந்து கம்மி ஆகுது, ஸோ காஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நார்மல் டியூரேஷன், அதாவது நார்மலா வந்துட்டு 3 நாள்ல ஒரு வேலையை முடிக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங் ஒர்க் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு ஆளை வச்சு ஒரு ரூமுக்கு 3 நாள்ல பெயிண்ட் அடிச்சு முடிக்கிறேன். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் டைம்ல வந்துட்டு 2 டேஸ்ல எனக்கு முடிக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஆல்டர்னேட்டா அதாவது 3 நாள்ல வந்துட்டு ஒரே ஆளை வைக்காம 2 ஆளை வைக்கிறேன். 2 ஆளை வச்சு நான் வந்துட்டு முடிக்க பாக்குறேன். அப்படின்னா எனக்கு மேன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது, ஆக்டிவிட்டி டியூரேஷன் வந்து கம்மி ஆயிடுது. பட் மேன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் போது எனக்கு வந்து காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் வை இட் இஸ் காஸ்ட்லி. ஓகே, கிராஷ் டைம் அப்படின்னு சொல்லுவது. ஓகேவா? ஸோ அர்ஜென்ட்டா ஏதாவது பண்ணனாலே உங்களுக்கு காஸ்ட் தான், காஸ்ட் அதிகமாகும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்லயும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ கிராஷ் டைம் அப்படின்றதோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ த மினிமம் டைம் ரெக்வயர்ட் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஸோ இதுதான் நீங்க வந்துட்டு ரொம்ப 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 கேர்ஃபுல்லா கவனிக்கணும். மினிமம் டைம் அப்படின்னுட்டு சொல்லி கேட்டுக்கிறாங்களே தவிர கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல.
ஓகேவா? சோ the minimum time அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நார்மல் டியூரேஷன் கிராஷ் டைம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு minimum time required for completion of project அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா you have to consider only the crash time and the maximum value you are obtaining in the crash durationல வர அந்த maximum value தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய minimum time required for the completion of the project. Okay, so that is how you have to determine the question. இந்த வார்த்தைகள்ல தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதை நீங்க நல்லா கரெக்டா கவனிச்சீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன்ஸை நீங்க வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஒன்னும் இல்ல, மினிமம் டைம்னு சொல்லிக்கிறாங்க, ஸ்ட்ரெயிட்டா கிராஷ் டைம் அப்படின்னு சொல்லாம மினிமம் டைம் ரெக்வயர்ட் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் படி தான் போடுவீங்க, எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனா நீங்க எடுத்துக்கிறது வந்து கிராஷ் டைமா இருக்கும், நாட் த நார்மல் டியூரேஷன். பட் இந்த ப்ராப்ளம்ல நான் உங்களுக்கு ரெண்டுமே சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன், என்ன வேல்யூஸ் வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பட் த ஆன்சர் இஸ் கிராஷ் டைம் தான். கிராஷ் டைம் என்னவோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஆக்டிவிட்டி 1 வந்து follows 2. So activity 1 follows 2. அடுத்து 2 follows 3. அதே மாதிரி 2 follows 4. அதே மாதிரி 3 follows 4. So இதான் வந்து பாத்தீங்கன்னா டயக்ராம். ஸோ இதை வந்துட்டு நம்ம நார்மல் டியூரேஷன்லயும் சால்வ் பண்ண போறோம், கிராஷ் டைம்லயும் சால்வ் பண்ண போறோம். கரஸ்பாண்டிங்கா நம்ம அந்த டியூரேஷனையும் வந்துட்டு போட்டுருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங்கா டியூரேஷன், இது வந்து நார்மல் டியூரேஷன். நார்மல் டியூரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இதுல 2 பார்ட்ஸ் இருக்கு. as I said before, எந்த ஒரு நெட்வொர்க் டயக்ராம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் different paths இருக்கும். So you have to choose the maximum day the project going to get completed. So that is called the critical path. So 1 to 2, 2 to 3, 3 to 4, that is one of the path, and another path is 1 to 2, 2 to 4, that is one of the path. So here 14 days. So normal duration la neenga mudichina critical path vandu pathina 14 days for the project to get completed. But the crash time, if you go with the crash time la poningana the critical path enna அப்படினு பாத்தீங்கன்னா 1 to 2, 2 to 3, 3 to 4 போட்டீங்கன்னா 9 days, and 1 to 2, 2 to 4 போனோம்னா 6 days. So the critical path for crash time வந்து பாத்தீங்கன்னா 9 days. So this is the answer for this respective question. என்னன்னா minimum time duration for the completion of the project னா crash time வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும். crash timeல இருக்கக்கூடிய critical path என்னவோ அதுதான் உங்களுடைய answer. ஓகேவா? A construction project has the following data. So activity கொடுத்திருக்காங்க, durations கொடுத்திருக்காங்க, and then its corresponding predecessors கொடுத்திருக்காங்க. So the normal project duration in days, அப்புறம் critical activities of the projects கேட்டிருக்காங்க. So normal project duration அப்படின்றது nothing but the critical path. critical path தான் வந்து பாத்தீங்கன்னா normal project duration சொல்லுவாங்க. லாஸ்ட் சம்ல வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், மினிமம் டைம் டியூரேஷன். அப்படி கேட்கும்போது கிராஷ் டைம் கொடுத்திருந்து நார்மல் டியூரேஷனும் கொடுத்திருக்கும் போது நம்ம கிராஷ் டைம் தான் ப்ரிஃபர் பண்ணணும். கிராஷ் டைம்ல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் பாத்தை தான் ப்ரிஃபர் பண்ணி போகணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் தட் கொஷின். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டியூரேஷன். நார்மல் ப்ராஜெக்ட் டியூரேஷன்னாலும் கிரிட்டிக்கல் டைம் அப்படின்னாலும் கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்ன, நத்திங் பட் அந்த கிரிட்டிக்கல் டைம், அதாவது அந்த கிரிட்டிக்கல் டைம்க்கு நம்ம என்ன பாத்ல போனோமோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தும், அந்த கரஸ்பாண்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஸோ 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு பாத்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கலாம். ஸோ இந்த மேக்ஸிமம் பார்த்து தான் நம்ம வந்து கிரிட்டிக்கல் பார்த்துன்னு சொல்லுவோம். இந்த மேக்ஸிமம் பார்த்து போற அந்த எல்லா ஆக்டிவிட்டிஸையும் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெட்வொர்க் டயக்ராம் எப்படி வரையறது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின்ல ப்ரிடிசெசர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ரிடிசெசர் அப்படின்றதுடைய கான்செப்ட் என்னன்னா பிஹைண்ட், அதாவது இந்த ஆக்டிவிட்டிக்கு பிஹைண்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஆக்டிவிட்டி QRS இது எல்லாத்துக்குமே பிஹைண்ட்ல இருக்கிற ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடிசெசர். பிஹைண்ட் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். பிஹைண்ட் வந்து P அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ அது அப்படியே நீங்க படிங்க. அதாவது ஆக்டிவிட்டி இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, சோ இந்த ஆக்டிவிட்டி QRSக்கு பிஹைண்ட்ல P இருக்கு அப்படின்னா வந்துட்டு P தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. சோ Pக்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருக்கு, எதுவுமே இல்ல. Pக்கு பிஹைண்ட்ல ஒரு ப்ரிடிசெசரும் இல்ல. சோ அப்ப P தான் வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. ஓகே, Pக்கு பிஹைண்ட்ல வந்துட்டு எதுவுமே கிடையாது. சாரி, Pக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. ஆனா QRSக்கு முன்னாடி P இருக்கு. சோ அப்ப இந்த Pல இருந்து 3 ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா போதும். sorry QRS. okay, Q இங்க வந்து பாத்தீங்கன்னா S. okay, இப்ப அடுத்தது வந்து Qக்கு பிஹைண்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. Qக்கு பிஹைண்ட்ல, அதாவது T ஆக்டிவிட்டிக்கு பிஹைண்ட்ல Q இருக்கு.
ஸோ Qக்கு behind வந்து P தான் இருக்கு. ஸோ T ஆக்டிவிட்டிக்கு பிஹைண்ட்ல இந்த ஆக்டிவிட்டி வரைக்கும் போட்டுட்டோம். PQRS போட்டுட்டோம். ஸோ அடுத்து T ஆக்டிவிட்டிக்கு பிஹைண்ட் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா Q. அப்ப வந்து Q இங்க எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இந்த Q வந்து பாத்தீங்கன்னா T ஆக்டிவிட்டிக்கு பிஹைண்ட்ல இருக்கு. அடுத்தது U ஆக்டிவிட்டிக்கு பிஹைண்ட்ல என்ன இருக்கு? S. ஸோ U ஆக்டிவிட்டிக்கு பிஹைண்ட்ல இருக்கிறது என்னன்னா S. அடுத்தது V ஆக்டிவிட்டிக்கு பிஹைண்ட்ல இருக்கிறது என்னன்னா RTU. அப்படின்னா V ஆக்டிவிட்டியை நான் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல போட்டுட்டு RTUன்னு போடணும். ஸோ இப்படிதான் வந்து நெட்வொர்க் டயக்ராம் நீங்க போடணும். இதோட டியூரேஷன் வந்து கரஸ்பாண்டிங் டு தட் ப்ராப்ளம். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா 4, Qக்கு வந்து பாத்தீங்கன்னா 3. நீங்க இந்த ஆக்டிவிட்டிலேயே கூட டியூரேஷன் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் ஆக்சுவலி. பட் அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு இப்படி போட்டேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டிலேயே போடுறதுக்கு எப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி Pக்கு முன்னாடி போட்டுட்டு 4ன்னு போடணும். ஸோ இந்த மாதிரி Qக்கு வர்றது வந்துட்டு 3. அது மாதிரி Rக்கு என்ன போதோ அது வந்து 7. அது வந்துட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா Sக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா 2. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா Tக்கும் Qக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4. அடுத்தது Sக்கும் Uக்கும் இருக்கிற டியூரேஷன் வந்து 6. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 4. That's it. So this is how you have to draw the activity. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளீனா உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். அதுதான் வந்து உங்களுக்கு அங்க நான் போட்டு காமிச்சேன். ஸோ அது வந்து கொஸ்டின் வச்சு உங்களுக்கு போடும்போது ஈஸியா புரியும் அப்படின்றதுனால அதை போட்டேன். ஸோ PQ இதுதான் நம்ம போன ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து பார்த்தோம். இப்படிதான் வந்துட்டு போட்டிருந்தோம். ஸோ இப்போ இதுல வந்து கிரிட்டிக்கல் பாத் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 3 டிஃபரெண்ட் பாத்துல வந்துட்டு போயிட்டு Vன்ற ஆக்டிவிட்டியை முடிக்குது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PRV அப்படின்னு ஒரு பாத்து, இன்னொன்று வந்து PQTV அப்படின்னு போடலாம். அப்புறம் PSUVன்னு போடலாம். ஸோ இப்படி போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன வேல்யூஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் அந்தந்த ஆக்டிவிட்டிக்கு ஒரு டியூரேஷன் இருக்கு. ஸோ அந்த டியூரேஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வரும். இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு எங்க வருதுன்னா PSUVல தான் வருது. ஸோ தட் இஸ் கால்ட் தி கிரிட்டிக்கல் பாத். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. PSUV இது எல்லாமே கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு சால்வ் தி ப்ராப்ளம். அடுத்தது ஃபார் a Pert activity optimistic very simple straight formula substitution. நம்ம முன்னாடியே பார்த்ததுதான் expected time, optimistic, most likely, pessimistic ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டாங்க. நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர். Continuous utility data for a construction project is as follows. Okay, இது கொஞ்சம் நல்ல கவனமா பாருங்க. பிகாஸ் நார்மல் அண்ட் கிராஷ் டைம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் ப்ராஜெக்ட் டைம் ஃபார் த கிவன் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்தது வந்து ஃபார் த all normal solution the total float and free float for the activity S or. So S ஓட ஆக்டிவிட்டிக்கு ஒரு total float என்ன, free float என்னன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். While crashing the project, the first step of compression would involve the activity. Okay, இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் டயக்ராம் போடுவோம். We know that QRS இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா behind activity வந்து P. So Pக்கு behind ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்கான்னா no. So Pல இருந்து QRS எல்லாம் வருது. So right, RQ எப்படி வேணா நீங்க போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நான் இப்படி போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா T ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டு பிஹைண்ட் வந்துட்டு Q இருக்கு. ஸோ அப்ப Qக்கு அடுத்து T அதே மாதிரி தான் வருது. அடுத்தது U ஆக்டிவிட்டிக்கு பிஹைண்ட் வந்து RT இருக்கு. ஸோ நான் வந்துட்டு U வந்துட்டு இங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன், R and T. ஸோ V ஆக்டிவிட்டிக்கு பிஹைண்ட் வந்து S இருக்கு. ஸோ தட் இஸ் நத்திங் பட் திஸ். இது வந்து ஏதோ கொஞ்சம் முடியாத மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி டயக்ராம் வரும்போது இந்த மாதிரி ஒரு எண்ட் இல்லாத மாதிரி இருக்கும்போது you have to end it by using the dummy activity. So it doesn't have any duration. இதுல எந்த durations இருக்காது. But this is how you have to end the activity by using the dummy activity அப்படின்னு சொல்லுவாங்க. dummy activity அப்படின்னு போட்டு நீங்க இந்த ஆக்டிவிட்டியை end பண்ணணும். இதுக்கு எந்த டேஸ் எதுவும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஆனா இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு எண்ட் தி ஆக்டிவிட்டி. இப்ப
இப்போ நம்ம வந்து நார்மல் டைம் என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களே நார்மல் டைம்னு சொல்லிட்டாங்க. நம்ம கிராஷ் டைம் எடுத்துக்க கூடாது. மினிமம் கம்ப்ளீஷன் டைம்னு சொன்னா மட்டும் தான் நம்ம கிராஷ் டைம் எடுத்துக்கணும். They have given the even though they have given the crash time, we should not consider the crash time. So we have to consider only the normal time. Confuse ஆயிடக்கூடாது. நார்மல் டைம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இங்க பிராக்கெட்ல போட்டிருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் டைம். நார்மல் டைம் வந்துட்டு பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல வந்து இந்த ஆக்டிவிட்டி முடியுது. டம்மி ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்களா, அந்த டம்மி ஆக்டிவிட்டிக்கு எதுவும் நீங்க டியூரேஷன்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. எந்த டியூரேஷன்ஸும் இல்லைன்னா நீங்க போடாம அப்படியே விட்டுறலாம். அதாவது எப்போ யூக்கும் வீக்கும் நடுவுல மட்டும், யூக்கும் வீக்கும் நடுவுல எதுவுமே இல்லைன்னா விட்டுறலாம். அதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல பாருங்க. P to S நார்மல் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3. அடுத்தது S to V நார்மல் ஆக்டிவிட்டி ஓட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா S க்கு 3, அடுத்து V கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 4. ஸோ டோட்டலி 10 days. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா P to R நார்மல் ஆக்டிவிட்டி டியூரேஷன் வந்து 3 plus 2, R to U க்கு வந்து பாத்தீங்கன்னா 6. ஸோ 3 plus 2 plus 6. அடுத்தது வந்துட்டு இன்னொரு கிரிட்டிக்கல் பாத் இருக்குது. ஸோ இன்னொரு பாத் இருக்குது, அந்த பாத் இப்போ நம்ம போடுறோம். அதாவது P to Q அதோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 plus 4. அடுத்து Q to T அதோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 0. They have given that activity duration is 0. So I have represented it in 0. Then T to U வந்துட்டு corresponding time வந்து பாத்தீங்கன்னா 6. Then U to V என்ன மேம் போடுறது? No, you should not substitute the 4 into that answer. இந்த பாத்ல 4 வராது. ஸோ இந்த பாத் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 அப்படின்ற டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா S கூட S ஓட ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் நம்மளுக்கு வரப்போற டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 4 days to complete the P activity. ஓகே, சோ இது வந்துட்டு இதுக்கு வராது. அதாவது யூக்கும் வீக்கும் இது வராது. ஏன்னா we have introduced a dummy activity here which doesn't have any kind of durations. So our dummy activityல எந்த டியூரேஷன்ஸும் இல்ல, பட் ஆனா V ஓட சேர்ந்தா கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறது தான் வந்துட்டு லாஜிக். So we have introduced dummy activity. So இப்போ வந்துட்டு பாத் வந்து பாத்தீங்கன்னா 13 days. So that's it. This is how you have to find. This is the critical path. ஏன்னா maximum duration எதுவோ அதான் வந்துட்டு critical path. So இந்த 13 days தான் உங்களுக்கு critical path. Next என்ன கேட்டுக்கிறாங்க? Total float, free float. இது ரெண்டுமே வந்து corresponding activity. எந்த activity? S activityக்கு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நீங்க என்ன பாக்ஸ் எல்லாம் போட்டுருவீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி மேல போடுற இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா early start, early finish அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே போடுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா latest start, latest finish. லேட் ஸ்டார்ட் லேட் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க, லேட்டஸ்ட் ஸ்டார்ட் லேட் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங்கா சொல்றது. நம்ம ஏன் இதை போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the formula behind the total float and free floatக்கு என்னன்னா early start of succeeding activity minus early finish of activity. மேம் ஒன்னும் புரியல மேம் அப்படின்னு சொல்லாதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னா சக்சீடிங் அப்படின்னா அந்த வார்த்தைங்க தான் நீங்க கவனிக்கணும், வேற எதுவுமே இல்லை. சக்சீடிங்னா இப்ப வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி இருக்கிறது. நம்ம ப்ரிசீடிங் தான் வந்துட்டு பார்த்திருக்கோம். ப்ரிசீடிங் வந்து நெட்வொர்க் டயக்ராம் வரையும் போது பார்த்தோம். ப்ரிசீடிங்ல என்னன்னா ஆருக்கு பிஹைண்ட்ல இருக்கிறதா P, ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டியா இருக்கிறது P. பட் சக்சீடிங்னா Pக்கு சக்சீடிங் ஆக்டிவிட்டி யாரு? R, Q, S. 3 சக்சீடிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? சோ Pக்கு 3 சக்சீடிங் ஆக்டிவிட்டியும் இருக்கு. R, Q, Sக்கு ஒரே ஒரு ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி இருக்கு, அது வந்து P. ஓகேவா? சோ இதான் இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த டேர்ம்ஸ் வந்து நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, சிபிஎம் போர்ட்டை விட ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் வேற எதுவுமே இல்லை. ஈஸியா நீங்க அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிடலாம். பட் அந்த டேர்ம்ஸை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து இதை கவனிக்கணும், அவ்வளவுதான். சோ நான் சொல்றது நல்லா கவனிங்க. இது வந்து early start, early finish அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். லேட் ஸ்டார்ட், லேட் ஃபினிஷ் ஆர் லேட்டஸ்ட் ஸ்டார்ட், லேட்டஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்றோம். சோ இப்போ வந்துட்டு இதோடைய சக்சீடிங் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா, சக்சீடிங்னா P ஓட சக்சீடிங் R. சோ இதுதான் வந்து சக்சீடிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுது. சோ P ஓட சக்சீடிங் வந்து பாத்தீங்கன்னா R. அடுத்துட்டு R ஓட ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து P. ஓகேவா? சோ இப்போ வந்துட்டு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா early start of succeeding activity. அதாவது இந்த early startனா இதோடைய சக்சீடிங் ஆக்டிவிட்டி, அதாவது Pக்கு நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன்னா, ஃப்ரீ ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறேன்னா early start of succeeding activity. சக்சீடிங் ஆக்டிவிட்டி Pக்கு சக்சீடிங் வந்துட்டு யாரு? R. அதோடைய early start எடுத்துக்கணும், இங்க நான் கண்டுபிடிக்கணும்.
minus yearly finish of activity. Yearly finish என்ன இருக்குது இங்க இருக்குது. Yearly finish of P வந்துட்டு 3. So இதை வந்துட்டு போடணும். So இப்படிதான் வந்துட்டு நான் free float கண்டுபிடிக்கணும். அதாவது for P க்கு நான் free float கண்டுபிடிக்கணும்னா yearly start of succeeding activity minus yearly finish போட்டு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இப்ப total float நான் கண்டுபிடிக்கணும்னா late finish minus yearly finish போடலாம். இல்ல late start minus yearly start போடலாம். So இப்படி போட்டு total float வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். So this is how you have to solve the problem. Okay. So free float and total float வந்து totally depends on the yearly start and yearly finish and late start and late finish. அந்த terms represent பண்ணி தான் வந்துட்டு எல்லாமே இருக்கு. So இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு உங்களுக்கு கிளியரா வந்துட்டு சொல்றேன் எப்படி இந்த early start early finish வந்துட்டு போடுறது அப்படின்றது. So என்ன early start early finish அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். So எப்படி early start early finish போடணும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்றேன். It's very very simple. You just have to follow me. Okay. இது வந்து early start ன்னு சொன்னா so நான் இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன் because உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. உள்ள இருக்கிறது டியூரேஷன் பா. So உள்ள இருக்கிறது வந்து 3 பிராக்கெட்ல 3 போட்டது வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் டைம். இந்த வெளியில இருக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டைம். ஓகே. So டியூரேஷன் D போட்டுட்டேன். So டியூரேஷன் வந்து D ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இது வந்து early finish, இது வந்துட்டு early start, இது வந்து late start, இது வந்து latest finish. So இதுதான் வந்து values நான் இங்க போடுறது. First நீங்க எப்பயுமே early start early finish தான் போடணும். கடைசியா நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் முடிச்சு நீங்க அந்த ஆக்டிவிட்டியை முடிக்கிறீங்க இல்லையா அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கீழே வந்துட்டு கீழே late finish late start வந்துட்டு அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகி போகும். ஓகேவா? That is how you have to formulate the early start early finish and late start late finish. இதான் இருக்கிறதுலயே சிம்பிளான மெத்தட் டு ஃபைண்ட். இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பட் அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க ஜஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீக்கு வந்துட்டு நம்ம இனிஷியல் ஆக்டிவிட்டி வந்துட்டு நம்ம 0ன்னு போடணும். ஓகே. இனிஷியலா எல்லாமே எல்லா இடத்துலயுமே நீங்க வந்துட்டு இந்த இடத்துல 0ன்னு தான் போடணும். early start வந்துட்டு இனிஷியல் ஆக்டிவிட்டி வெரி வெரி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்குல 0. So 0 plus D duration என்ன வந்து பாத்தீங்கன்னா 3. So plus 3 வந்து பாத்தீங்கன்னா 3. ஓகே. So இந்த 3 வந்து என்ன வந்து இங்க இருக்கோ என்ன early finishல இருக்கோ அதுதான் வந்து உங்களுடைய succeeding activityயோட early start இருக்கும். அதாவது இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த R ஓட succeeding activity early start. அதே மாதிரி இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா Q ஓட early start. Q ஓட early start. இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா S ஓட early start. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டா தான் இந்த 3 கூட இந்த டியூரேஷன் வந்துட்டு 2 or 1 நீங்க நார்மல் டியூரேஷனுக்கு பண்றீங்களோ இல்ல கிராஷ் டைமுக்கு பண்றீங்களோ சோ அந்த கரஸ்பாண்டிங் டியூரேஷன் வந்துட்டு இதுல ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்கன்னா அதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மல் டியூரேஷனுக்கு பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 5 வரும். 3 + 2 5 அப்படின்னு வரும். இதான் வந்து இயர்லி ஃபினிஷ். ஓகே. அதே மாதிரி இங்க வந்து 3 + 4 வந்து 7 இயர்லி ஃபினிஷ். அதே மாதிரி இங்க 3 + 3 வந்து 6 இயர்லி ஃபினிஷ். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா early start early finish முடிஞ்சிச்சா. சோ அடுத்தது late start late finish அது எப்படி அப்படின்றத சொல்றேன். நான் critical pathல இருந்தா நான் சொல்லிக்கிறேன் டோட்டல் ஃப்ளோட் வந்துட்டு 0வா இருக்கும்னு. சோ நான் critical pathக்கு எல்லாத்துக்கும் போட்டுறேன். சோ critical path வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த இடத்துல அதாவது இந்த Qல வந்து பாத்தீங்கன்னா 7ன்னு முடிஞ்சிருக்குது early finish. அதான் வந்து அடுத்த ஆக்டிவிட்டிக்கு early ஸ்டார்ட்டா இருக்கும் 7. இந்த இடத்துல 0ன்றதுனால 7 தான். 7 + 0 7. அந்த 7 தான் வந்து பாத்தீங்கன்னா early start for இந்த early finish of T தான் early start for succeeding U activity. So 7 ன்னுட்டு இங்க வரும். So இந்த 7 + 6 அதாவது நார்மல் டியூரேஷன் போட்டுருவேன். நார்மல் டியூரேஷன் போட்டோம்னா 13. So இந்த early finish தான் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய V ஓட early start இருக்கணும் பட் இருக்காது. இது இந்த வீக் இருக்காது because it has the dummy activity. So இந்த early finish தான் final finish. ஓகேவா? சோ இந்த early finish தான் final finish 13. சோ ஓகேவா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா final finish. இதான் வந்து early finish தான் வந்து பாத்தீங்கன்னா இதே early finish தான் வீக்கும் வரும். சோ இந்த வீக்கும் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீக் வந்தது பாத்தீங்களா இந்த 13. சோ அந்த 13 தான் வந்து பாத்தீங்கன்னா கீழேயும் போடணும். அதாவது late finish. எப்படி வந்துட்டு முதல்ல ஆரம்பிக்கும் போது early starting 0 போட்டோமோ கடைசியா எண்ட் ஆகி வந்த அந்த வேல்யூ எதுவோ அததான் வந்து late finishல போடணும். late finishல போட்டு corresponding அந்த duration என்னமோ அதை வந்து மைனஸ் பண்ணணும். So 13 - 4 நம்ம எல்லாமே நார்மல் டைம் போடுறோம். So 13 - 4 வந்து பாத்தீங்கன்னா 9. 9 தான் வந்து பாத்தீங்கன்னா late finish. Sorry, late start. Okay. Late finish minus duration gives the late start.
then this 9 அதாவது எப்படி early startக்கு firstல போட்டது வந்துட்டு succeeding activityயோட firstல போட்டோமோ அதே மாதிரி late startல என்ன இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா preceding activityயோட late finish இருக்கும். ஓகேவா? so preceding activity என்ன? yes. so yes உடைய late finish என்னன்னா late start for B. late start for B வந்து 9. so this will be transferred here. so 9 வரும். so இந்த 9 minus இந்த D 3 போட்டோம்னா 6. so this is how you have to draw the activity diagram. இந்த 6 தான் வந்து பாத்தீங்கன்னா early late start for the yes. then here இங்க வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் என்ன சொன்னேன் early finish வந்து 6 அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? so இந்த early finish வந்துட்டு இங்க என்னன்னா இந்த 6 தான் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய early start ஆகும் 6க்கு. ஓகேவா? பிகாஸ் இங்க டம்மி ஆக்டிவிட்டி இருந்ததுனால உங்களுக்கு இந்த மைல்டு கன்ஃபியூஷன்ஸ் வரும். பட் இந்த டம்மி ஆக்டிவிட்டியை நீங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டம்மி ஆக்டிவிட்டியை கன்சிடர் பண்ணாதான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நெட்வொர்க் டயக்ராம் வந்து ஒரு கம்ப்ளீஷனா இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி ஹாவ் டு கன்சிடர் திஸ் டம்மி ஆக்டிவிட்டி அண்ட் வி கேன் give this activity வந்து பாத்தீங்கன்னா 13 அந்த மாதிரி ஃபுல் நெட்வொர்க் கிரிட்டிக்கல் பாத்ல வந்து முடியறதுக்கு V ஓட டியூரேஷனையும் சேர்த்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். so that's why we have to give the dummy activity. okay நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதோடைய early start தான் V ஓட early start 6. ஓகேவா? so இப்போ நம்மளுக்கு according to the formula S க்கு எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா total float என்ன late finish minus early finish. late finish வந்து என்ன 9ன்றத கண்டுபிடிச்சிட்டோம். so 9 minus 6 போட்டோம்னா 3. so total float வந்து பாத்தீங்கன்னா 3. அடுத்தது free float. free float வந்து பாத்தீங்கன்னா early start of succeeding activity 6 minus early finish of activity 6. so வந்து 0. so free float வந்து இங்க வந்துட்டு 0. total float வந்துட்டு 3. வெறும் இந்த டம்மி ஆக்டிவிட்டி இருந்ததுனால உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் நடந்தது. or else இது வந்துட்டு எப்படி இருந்திருக்கும்னா இப்போ யூக்கு வந்து 13 வந்தது இல்லையா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த early start வரும். இந்த early start வந்துட்டு இந்த 4 ஆட் பண்ணி இந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? so this is how they will proceed. பட் இங்க டம்மி ஆக்டிவிட்டி இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. so டம்மி ஆக்டிவிட்டின்னு ஒன்னு இன்ட்ரோடியூஸ் ஆனதுனால you have to change everything. so அந்த சேஞ்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி அதாவது early startடும் early finishலயும் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே then so next question வந்து பாத்தீங்கன்னா இதுல while crashing the project the first step of compression would involve the activity. crashing பண்ணும்போது என்ன வந்து first step of activity, எந்த ஆக்டிவிட்டி வந்துட்டு நம்ம கிராஷ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க நல்லா பாத்துக்கோங்க. crashing and normal duration. ஓகேவா? crashing and normal duration ரெண்டுத்தையுமே இந்த ஆக்டிவிட்டில நான் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கிறேன். சோ நம்ம வந்து எப்பயுமே கிரிட்டிக்கல் பாத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கன்சிடர் பண்ணணும். சோ கிரிட்டிக்கல் பாத்தை தான் நம்ம இந்த கொஸ்டினுக்கும் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்டை நீங்க கிராஷ் பண்ணும்போது எந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகும் கம்ப்ரெஷன்ல? எந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி? கம்ப்ரெஷன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு டிலே பண்ணலாம், எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு கம்மி பண்ணலாம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தட் இஸ் நத்திங் பட் டிலேயிங் தி ஆக்டிவிட்டி. சோ இங்க வந்து கிரிட்டிக்கல் பாத் தான் எப்பயுமே நீங்க எல்லாத்துக்குமே கன்சிடர் பண்ணணும். சோ கிரிட்டிக்கல் பாத் வந்து பாத்தீங்கன்னா PQTU. சோ இங்க நல்லா பாருங்க, கிராஷ் டைம் அண்ட் நார்மல் டைம் வந்து P க்கு சேம். சோ there is no compression. இங்க வந்து எந்த வித கம்ப்ரெஷனும் இல்ல. 3 minus 3 0. அதே மாதிரி Q க்கும் வந்துட்டு சேம். அதே மாதிரி T க்கும் வந்து பாத்தீங்கன்னா சேம். பட் U ஆக்டிவிட்டில வந்து பாத்தீங்கன்னா கிராஷிங் வந்து இருக்கு. அதாவது ஒரு நாள் வந்து முன்னாடி முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கம்ப்ரெஷன் பண்ண முடியும், ஆக்டிவிட்டியை கம்ப்ரஸ் பண்ண முடியும். சோ எந்த ஆக்டிவிட்டி வந்துட்டு கிராஷிங் ப்ராஜெக்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நத்திங் பட் தி U ஆக்டிவிட்டிஸ். the answer is U. that's it. சோ இதுல வந்துட்டு ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா you have to consider the critical path. அதுதான் முக்கியம். பிகாஸ் இங்க வந்து R ஆக்டிவிட்டிலயும் கம்ப்ரெஷன் நடந்துருக்கு, கிராஷ் டைம் இருக்கு. அதே மாதிரி V ஆக்டிவிட்டிலயும் கம்ப்ரெஷன் நடந்திருக்கு. பட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாத் போறது படி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி எந்த ஆக்டிவிட்டிக்கு ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ரெஷன் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு தி கிரிட்டிக்கல் பாத் U ஆக்டிவிட்டி தான். so that's why we consider the answer for crashing the project
The first step of compression would involve the activity U. Okay. Then for a Pert network analysis, an activity is likely to have optimistic duration of 2 days, pessimistic duration of 7 days, model duration, not like that, the model duration most likely duration okay, of 3 days. The expected time duration that may be allocated in a Pert scheduling would be, you know this formula and you have to substitute it. Nalla ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த क्वेश्चन வந்து ரிப்பீட்டடா கேட்ல கேட்டுட்டு இருக்காங்க. So it is very very important. நீங்க இந்த क्वेश्चन ஞாபகம் வச்சுக்கணும். அதே இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். And standard deviation and variance இந்த ஃபார்முலாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா often இந்த क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ல எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாவே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். So அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே क्वेश्चन தான். அதே क्वेश्चन following if the same activity has a free float of 2 days, then the maximum time that may be allocated to it without hampering the start of the succeeding activity. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட் ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. டோட்டல் ஃப்ளோட் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு கிரிட்டிக்கல் பாத்ல வரதுல எல்லா இடத்துலயுமே 0 வரும். ஓகேவா? அதே மாதிரி நான் கிரிட்டிக்கல் பாத்ல டோட்டல் ஃப்ளோட்ல மேபி நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கும், மேபி வந்துட்டு டிலேஸ் இருக்கும். ஓகேவா? சோ அந்த டிலே வந்துட்டு critical path, அதாவது entire activity, entire duration, entire project வந்து பாத்தீங்கன்னா project duration வந்து பாத்தீங்கன்னா affect பண்ணாது. சோ அந்த மாதிரி affect பண்ணாத delays வந்து total float அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எப்பயுமே total entire network diagramமையும் depend பண்ணி வரதுதான் total float. பட் free float அப்படின்றது என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஈவெண்ட். சோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னொரு ஈவெண்ட் போகுது. சோ இட் இஸ் a preceding activity for this event. இது வந்துட்டு மேபி இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்ல ஏ வச்சுக்கலாம். ஓகே. சோ இதோடைய preceding இது வந்து ஏ, இதோட சக்சீடிங் வந்து இ. ஓகேவா? சோ இங்க ஏற்படக்கூடிய டிலேஸ்னால இங்க வந்து நான் வந்துட்டு ஒரு 2 days இல்ல 3 days வந்துட்டு நான் வந்து டிலே பண்றதால இந்த சக்சீடிங் ஆக்டிவிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிலே ஏற்படும். early startல டிலே ஏற்படும். ஓகேவா? சோ அந்த early startல டிலே ஏற்படும். you know that early start எப்படி போடணும் அப்படின்னு தெரியும். டியூரேஷன் ஆட் பண்ணி இங்க போடுவீங்க. என்ன early finish இருக்குதோ அதுதான் early start போகும். இங்க நீங்க டிலே பண்ணீங்கன்னா இங்க ஒரு 2 days இல்ல 3 days ஃப்ளோட்ல வந்து நீங்க டிலே பண்ணீங்கன்னா சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு டிலே பீரியடா வந்துட்டு கன்சிடர் ஆகி போகும். சக்சீடிங் ஆக்டிவிட்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே இதுதான் வந்து போகும். சோ ஃப்ரீ ஃப்ளோட்டை பொறுத்த வரைக்கும் என்டையர் நெட்வொர்க் டயக்ராமையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. என்டையர் நெட்வொர்க் டயக்ராமையும் கன்சிடர் பண்ணி எதையும் பண்ண மாட்டாங்க. ஒன்லி அனதர் ஆக்டிவிட்டி, அதாவது இதை பொறுத்து அடுத்து வர அந்த சக்சீடிங் ஆக்டிவிட்டி மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர என்டையர் நெட்வொர்க் டயக்ராம், the critical path entire வந்துலாம் கன்சிடர் பண்ணிலாம் போட மாட்டாங்க. And another one important term என்னன்னா total float, அதாவது free float is less than or equal to the total float. இந்த வேல்யூவை விட இது அதிகமா இருக்காது. ஆல்வேஸ் டோட்டல் float வந்து இப்ப ஆக்டிவிட்டிக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, எஸ் ஆக்டிவிட்டிக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஃப்ரீ float and total float. அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டோட்டல் float வந்து பாத்தீங்கன்னா 3, அதே மாதிரி ஃப்ரீ float வந்து பாத்தீங்கன்னா 0. So it is always less than or equal to the total float. இதை தாண்டி வந்துட்டு ஆன்சர் வராது. ஓகேவா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா total float and free float உடைய explanation, and it is very very important. நீங்க வந்துட்டு free float வந்துட்டு 4 no I mean இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வருது, total float விட அதிகமா வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஏதோ தப்பு பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? சோ அதுக்கு தான் இந்த ரீசன் சொன்னேன். Then if the same activity has a free float of 2 days, 2 days வரைக்கும் எனக்கு வந்துட்டு டிலே பண்ணிக்க முடியும். ஃப்ரீ ஃப்ளோட் வந்துட்டு 2 days நான் வந்துட்டு 2 days டிலே பண்ண முடியும். அப்படின்னா சக்சீடிங் ஆக்டிவிட்டி வந்துட்டு எவ்வளவு டைம் வந்துட்டு டிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஸ்டார்ட் ஆஃப் தி சக்சீடிங் ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாம எவ்வளவு நாள் வந்து நான் டிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 2 days தான், அதை தாண்டி நம்மளால டிலே பண்ண முடியாது. ஃப்ரீ ஃப்ளோட் எவ்வளவு டேஸ் இருக்குதோ அவ்வளவு டேஸ் மட்டும் தான் நம்மளால வந்துட்டு டிலே பண்ண முடியும். அதை தாண்டி டிலே பண்ணோம்னா சக்சீடிங் ஆக்டிவிட்டி will get affected. That is called the free float. Okay, so the answer is 2 days only. So இது வந்துட்டு சிம்பிள் கான்செப்ட் ஓரியன்டட் क्वेश्चन. நீங்க இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃப்ளோட் அண்ட் டோட்டல் ஃப்ளோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கறாங்க. ரொம்ப ஈஸி, நீங்க கால்குலேஷன் போட வேண்டிய அவசியம் கூட இல்லை, ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரீ ஃப்ளோட் 2 days டிலே ஆகுதுன்னா சக்சீடிங் ஃப்ளோட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாம இருக்கணும்னா அது எத்தனை டேஸ் டிலே ஆகுதோ
அதுக்கு மேல டிலே ஆகக்கூடாது. இப்ப 3 டேஸ் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, 3 டேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சக்சீடிங் ஆக்டிவிட்டி வந்துட்டு கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். இயர்லி ஸ்டார்ட் ஆஃப் சக்சீடிங் ஆக்டிவிட்டி will get affected. Then two critical activities A and B need 5 and 8 days respectively to complete. Okay. At another non-critical activity C needs 5 days to complete with a free float of 2 days. If C is completed in 4 days now, how much compression in a project time is achieved? அதாவது உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா critical activity ன்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க, non critical activity. What is non critical activity ma'am? Nothing but அதாவது நம்ம 3 பாத் போட்டோம் இல்லையா, ஒரு நெட்வொர்க் டயக்ராம்ல எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சோம் இல்லையா critical path சொல்றதுக்கு. எதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் பாத்ல இல்லையோ அது எல்லாமே நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ கிரிட்டிக்கல் பாத்தை தவிர மீது 2 பாத் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 பாத்துல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸுமே நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிரிட்டிக்கல்னா it can be delayed, it can get delayed, it doesn't going to affect the project duration anyway. ஓகே, ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றது. ஓகேவா, 2 கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸோட டியூரேஷன் சொல்லிட்டாங்க. நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியோட டியூரேஷன் வந்து 5 டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீ ஃப்ளோட் ஆஃப் 2 டேஸ்னா 2 நாள் வரை வந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ் வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோட்டா வந்துட்டு விட்டுடலாம். அதாவது இப்ப நீங்க கிராஷ் டைம் போடணும், இது வந்து ஃபாஸ்டா முடிக்கணும் அப்படின்னா 5 - 2 3 வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கிராஷ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ன்றது நார்மல் டியூரேஷன், 3ன்றது கிராஷ் டைம்ல முடிச்சிடலாம். So if C is completed in 4 days now, how much compression in a project time is achieved? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 days வந்து நார்மல் டியூரேஷன். ஸோ ஃப்ரீ ஃப்ளோட் வந்து பாத்தீங்கன்னா 2 days இருக்கு. ஸோ C வந்து completed in 4 days, 4 daysலயே முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்துட்டு 5 days வரைக்குமே டைம் இருக்கும்போது 4 daysலயே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து முடியுது. and they have given the free float for 2 days. 2 days கொடுத்துக்கிறாங்கன்னா 3 days வரைக்குமே வந்துட்டு கம்ப்ரஷன் நீங்க பண்ணிக்கலாம். So they have given they are going to complete the non-critical activity within 4 days. அப்ப இது ஏதாவது ப்ராஜெக்ட் டைம், அதாவது எந்த அளவுக்கு நம்ம ப்ராஜெக்ட் டைம் ஏதாவது கம்ப்ரஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு. And moreover it is in the non-critical, so it doesn't going to affect. So the straight away answer is 0. That's it. So இது வந்து எந்த வித அஃபெக்டும் கொடுக்க போறது இல்ல. ஸோ இதனால பிரச்சனை இல்லை. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எந்த வித ப்ராஜெக்டையும் நீங்க வந்துட்டு கம்மி பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை. ஸோ that's why the answer is 0 for this.